வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மிளகு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு, ஒரு 10 பல் பூண்டு அது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளியை கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம். வரமிளகா. மிளகு குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். அந்த மசாலா எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போட்டுடலாம். கடை காஞ்சிருச்சு, அதில் எண்ணெயை ஊற்றிடலாம். வரமிளகா கொஞ்சம் போட்டு சீனி சட்டி போட்டாச்சு. சீனி சட்டி காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு குழம்புங்கிறதுனால மிளகு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். மிளகா வறுக்கிறதுக்கு கொஞ்சம் பூண்டு தனியாக சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாவுக்கு நல்லா வறுத்து எடுத்துடலாம். வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஆற வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு அரைச்சிடலாம். நமக்கு அந்த மசாலா ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றாமல் அப்படியே அந்த அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அரைக்கும்போது தண்ணி ஊற்றினா அரைப்படாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு ஒரு ஓட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா அரைச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மசாலாவுக்கு வருத்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதே சீனி சட்டியில் தான் நம்ம குழம்பு பண்ண போகிறோம். சீனி சட்டி போட்டாச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், கடுகு போட்டுக்கலாம். 2 வெந்தயம் போட்டுக்கலாம். 2 உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். 2 ஜீரகம் போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. கருவேப்பிலை 2 போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். எப்போவுமே வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இந்த மாதிரி மிளகு குழம்பு, காரக்குழம்பு இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது பூண்டு சேர்த்துடலாம். காரக்குழம்பு, வத்த குழம்பு, மிளகு குழம்பு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணையும் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வரணும். இந்த ஸ்டேஜில் மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புளியை சேர்த்துடலாம். ஒரு 250 சைஸ் புளியை எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா ஒரு கொதி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ மசாலாவை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம்.
இந்த குழம்பு பார்த்திங்கனாக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது. மிளகுலாம் சேர்க்கும்போது, மிளகு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்தும்போது நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். மாதத்தில் ஒரு 2 டைம்ஸாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா சிம்மில் வச்சு அப்படியே கொதிக்க வைக்கலாம். நல்லா கொஞ்சம் கொதித்து வந்தோம் அப்படியே எல்லாம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சிடலாம். குழம்பு கொதிச்சது இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப மருத்துவ குணம் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழம்பு கொதித்து வரட்டும். வந்தது வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சோம்னா 1 வாரம் 10 நாள் கூட நமக்கு கிடையாது. எங்கேயா ட்ராவல்லாம் பண்ணுறோன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், மிளகு குழம்பு பிரசவிச்ச லேடிஸ்க்கும் கொடுங்க. ரொம்ப நல்லது, அவங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.